காலையில பரபரப்பா எவ்வளோ தான் செஞ்சாலுமே நம்ம லேட்டா போய் திட்டு தான் வாங்குறோம். இன்னைக்கு காலையில வந்து பாப்பாக்கு வந்து தயிர் சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு, தயிர் சாதத்துக்கு எல்லாமே காலையில உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு, ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் குடுத்தாச்சு. அவளுக்கு மிளகாலாம் போடக்கூடாது. வெறுமனே கடுகு மட்டும் நெறைய போடணும். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் கடுகு நெறைய போட்டா. எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா கிடையாது. கருவேப்பிலையும், மஞ்சத்தூளும் போட்டு தாளிச்சுட்டு அவளுக்கு வந்து தயிர் சாதம் பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாமே அவங்க அப்பாவும், அவங்க ஆயாவும் ரெடி பண்ணி கட்டிடுவாங்க. நான் சாப்பாடு மட்டும் தான் செஞ்சு கட்டணும். அப்புறம் வந்து ரசத்துக்கு நமக்கு வந்து மதியத்துக்கு வந்து ரசம் வைக்க போகிறேன். அதனால் வந்து ரசத்துக்கு வந்து புளி தண்ணிலாம் கரைச்சி எடுத்துட்டு அதுலேயே வந்து நம்ம மிளகு சீரகம்லாம் அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயுமே வந்து காஞ்ச மிளகா போட்டு அரைக்க மாட்டேன். ஏன்னா வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க. தாளிக்கும் போது மட்டும் தான் காஞ்ச மிளகா போடுவேன். அதுலேயே வந்து கொத்தமல்லி எல்லாமே போட்டு இந்த தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டு கொதிக்க வச்சு இறக்கிடுவேன். இதுக்கு வந்து கடுகு போட்டுட்டு தாளிச்சிட்டு காஞ்ச மிளகா ஒரு 2 கிள்ளி போட்டுட்டு ஒரு 2, 3 கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகு சீரகம், அதில் முக்கால்வாசி அதில் போட்டு கரைச்சிடுவேன். கால்வாசி மட்டும் இதில் போட்டு வாசனைக்காக தாளிச்சிட்டு இந்த 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 இதை எடுத்து அப்படியே வந்து கொதிக்க வச்சுடுவேன். அது ஒரு ஓரமாக கொதிச்சுட்டு இருக்கட்டும். இது வந்து சட்னி காலையில் டிஃபனுக்காக சௌச்சௌவும் பீர்க்கங்காவும் போட்டு சட்னி கூட்டி வைக்க போகிறேன். அதுலேயே கொஞ்சம் காய் எடுத்து சட்னி அரைச்சாச்சு. சௌச்சௌ பீர்க்கங்காய் சூப்பராக இருக்கும். ரெண்டுமே காம்பினேஷன் சட்னி அரைக்கிறதுக்கு. சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு. நடுவில் வந்து பாப்பாவுக்கு வந்து பசிக்குதுன்றதுனால அவளும் வந்து நடுவில் வந்து தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். பெரியவளுக்கு கட்டி அனுப்பியாச்சு. மீதி இருக்குது சின்ன பாப்பா சாப்பிடுவா. ரசமும் சாப்பிடுவா அவ. அதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு வந்து ஒரு சின்ன தாளிப்பு. இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகா 1 கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலை. பசங்க வந்து சட்னி சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து இதில் காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு அரைச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து கூட்டு நம்ம ரசத்துக்கு கூட்டு வைக்கணும்ல, அதனால் வந்து சௌச்சௌவும் பீர்க்கங்காவும் போட்டு கூட்டு வச்சுருந்தோம்ல, அது வந்து நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சாச்சு. இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இல்லையா, அதனால வந்து தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு நடுவில் வந்து ஸ்நாக்ஸ்க்காக வந்து பப்பாளி பழமாக கட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த நம்ம மசிச்சு வச்சுருக்கிறது கூட வந்து இந்த தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். டைம் இல்லாதனால அவசரமாக எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா கலந்து தான் செய்வேன். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு உளுந்து, கடுகு, காஞ்ச மிளகா போட்டு அதுக்கு எடுத்து அதில் ஊற்றியாச்சு. அதிலே வந்து எல்லாமே போட்டுட்டேன் நான். பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டுட்டேன். இப்போ நமக்கு சாப்பாடு கட்டிடலாம். சாப்பாடு கொஞ்சமாக வந்து கூட்டி வச்சுட்டு ரசம் வச்சுட்டு வேர்க்கடலையும் பப்பாளியும் இது காலையில் வந்து தோசைக்கு சட்னி.